நண்பர்களே, நான் இப்போ வந்து குவைத் ஏர்போர்ட்ல இருக்கிறேன். ஓகேவா? அதாவது சொல்லுவாங்கல்ல, 9 கோணம் உச்சம் வச்ச ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்து எப்படினாலும் வரலாம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்து நான் இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகேவா? மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி ஒரே ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரி ஓகே இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு இதை வாங்கினேன். சரி வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு மாலை விட்டு வெளியே வரும்போது வந்து இந்த ஸ்கேனர்ல வந்து அலாரம் அடிச்சுது. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு பின்னால வந்து ஒரு லேடியை வந்து பேக் எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நின்று என்னையும் செக் பண்ணுமான்னு கேட்டேன். இல்லை வேணாம், அவங்க இதில் தான் அடிக்குது, நீங்கள் போகலாம் சார் அப்படின்ட்டாங்க. நானும் என் பாட்டுக்கு நார்மலாக கிளம்பி வந்துட்டேன். சரி இப்பவும் போல் ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்பி ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. போர்டிங் முடிஞ்சு செக்கிங் எல்லாம் முடிஞ்சு, அதாவது இந்த இமிகிரேஷன் முடிஞ்சு ஸ்கேனரில் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணுவோம்ல, அந்த செக்ஷனில் வரும்போது நான் ஸ்கேனரை பாஸ் பண்ணும்போது வந்து அலாரம் அடிக்குது. என்னடா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. இத்தனைக்கும் நான் வந்து ஒரு 5-6 வருஷமா ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பெல்ட் யூஸ் பண்ணுற ஃபேண்ட்டு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ட்ராவலில் இதை கலத்தி வைக்கணும். அதே மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ண மாட்டேன். கிராக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு 4 இயர்ஸா. ஏன்னா கலத்தி வச்சு அதையும் ஸ்கேனரில் அனுப்ப சொல்லுவானுங்க. இந்த மாதிரியான இதுக்காகவே நான் வாட்ச் கூட யூஸ் பண்ண மாட்டேன். சரி இது வந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்டுங்கிறதுனால தான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ட்ராவல் டைமில். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற எனக்கு பாடி சோடா மண்டையில இருந்து கொண்டே மறந்த கதையா எங்க வச்சானுங்க தெரியுமா? அப்பு நான் இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, டிங்கிரி டிங்கிரின்னு ஆடுதா. இது என்னன்னு தெரியுதா? இந்த மால்லலாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணா இதுல மேக்னெட்டை கிளிக் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இதை அவங்க சேல் பண்ணணும். அதை வந்து மறந்துட்டானுங்க அவனுங்க. எனக்கும் தெரியல. இவனுங்க இங்க வந்து அலாரம் அடிக்குது. என் காலை புழக்கிறானுங்க, கையை புழக்கிறானுங்க, தலையில செக் பண்றானுங்க, முடியில செக் பண்றானுங்க, அயன் படம் சூரிய அளவுக்கு என்ன நினைச்சு செக் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் ஒரு ஸ்பெஷலா ஒரு ஸ்கேனருக்குள்ள உள்ள விட்டு ஃபுல்லா ஒரு ஸ்கேன் எக்ஸ்ரே மாதிரி எடுத்து அது கரெக்டா காட்டுது இதுல மெட்டல் இருக்குது அப்படின்னு. அவனுங்க பார்த்து என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க. நான் என்ன ட்ரெஸ்ஸை திருடிட்டாட்டா வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம ஏதோ நான் ட்ரக் டீலர் மாதிரி அது ஒரு ஸ்பெஷலா ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு பேப்பரை வச்சு கண்ணத்துலாம் தடவி நான் அதை ட்ரக் கன்சியூம் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணி அதை மிஷின்ல விட்டு அதையும் செக் பண்ணி 1/2 மணி நேரம் எனக்கு வந்து தலைவலியை கொடுத்துட்டானுங்க. இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து 9 கோலம் உச்சம் வச்ச ஒருத்தனுக்கு பிரச்சனை நடந்தே தீரும்னா அது நடந்துதான் தீரும். அதை யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. இப்போ இன்னும் நான் ஃப்ளைட் ஏறல, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் பதற்றமா இருக்கு. டயர் கலந்து போக போதா, இல்லை வானத்துல ஏதாவது வித்த கட்ட போறானுங்களா, இல்லை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து ஆக்சுவலா எதுவும் நல்லதா நடக்காதுங்கிறது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான இஷ்யூ வந்து நடக்காம பார்த்துருங்க. இனி வந்து நான் ஒரு ஏர்போர்ட்ல போய் இறங்குவேன், நான் அங்கிருந்தும் அவசரமா வெளியே ஏறி ஓட முடியாது. ஏன்னா அங்கேயும் பிடிச்சி என்ன இப்படி செக் பண்ணுவான். நான் ஏதோ தங்கத்தை கடத்தி கொண்டு வர மாதிரி ஒரு தம்மா துண்டு பின்னுக்கு. என்னத்த சொல்ல, தெரிஞ்சுக்கிடுங்க நண்பர்களே, புரிஞ்சுக்கிடுங்க.